வெல்கம் டு தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா காகித மின்கலம், அதாவது பேப்பர் பேட்ரி. எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் கேஜெட்ஸ்களுக்கு பவர் சப்ளை தேவைப்படுகிறது. மின்கலத்தை மின் வேதியியல் செல்கள் கொண்ட மின்னணு சாதனமாக வரையறுக்கலாம். மின் வேதியியலில் கலங்களின் ரசாயன ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற முடியும். வெவ்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் பேட்டரிகள் பல்வேறு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை ரீசார்ஜபிள் நிலையின் அடிப்படையில் ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரிகள் மற்றும் ரீசார்ஜ் செய்ய முடியாத பேட்டரிகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மற்றும் காகித பேட்டரிகள் போன்ற நெகிழ்வான பேட்டரிகளை உருவாக்கியது. பேட்டரியாக பயன்படுத்தக்கூடிய நெகிழ்வான மற்றும் மெல்லிய ஆற்றல் சேமிப்பு சாதனம் காகித பேட்டரி எனப்படும். இந்த காகித பேட்டரியை மின்தேக்கியாகவும் பயன்படுத்தலாம். இந்த பேட்டரி நானோ குழாய்கள் மற்றும் நானோ கலவை ஆகியவற்றை இணைப்பதன் மூலம் தயாரிக்கலாம். பேப்பர் பேட்டரியானது பேட்டரியின் பண்புகளை கொண்டுள்ளது. காகித பேட்டரியின் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் முக்கிய கூறுகள்: கேத்தோடு முனையத்திற்கு பயன்படுத்தப்படும் கார்பன் நானோ குழாய், ஆனோட் டெர்மினலுக்கு பயன்படுத்தப்படும் லித்தியம் உலோகம், இரத்தம், சிறுநீர் மற்றும் வியர்வையை உள்ளடக்கிய பல்வேறு வகையான எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் காகிதம். நமது அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தும் வழக்கமான ரீசார்ஜபிள் பேட்டரிகள் உலோகம் மற்றும் எலக்ட்ரோலைட்டின் ரசாயன எதிர்வினையுடன் எலக்ட்ரான்களை உருவாக்க பயன்படும் பல்வேறு பிரிக்கும் கூறுகளை கொண்டிருக்கின்றன. பேட்டரியின் காகிதத்தை அயனி அடிப்படையிலான திரவத்தில் நனைத்தவுடன் பேட்டரி வேலை செய்ய தொடங்கும். அதாவது எலக்ட்ரான்கள் கேத்தோட் முனையத்திலிருந்து ஆனோட் முனையத்திற்கு நகர்வதன் மூலம் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது. இது காகித பேட்டரி மற்றும் திரவ மின் முனைகளுக்கு இடையிலான ரசாயன எதிர்வினை காரணமாகும். அயனிகளின் விரைவான ஓட்டம் காரணமாக சில வினாடிகளில் ஆற்றல் ரீசார்ஜ் செய்யும் போது காகித மின்முனையில் சேமிக்கப்படும். பல்வேறு பேப்பர் பேட்டரிகளை ஒன்றுடன் ஒன்று அடுக்கி வைப்பதன் மூலம் காகித பேட்டரியின் வெளியீட்டை அதிகரிக்க முடியும். காகித பேட்டரியின் நன்மைகள்: வழக்கமான பேட்டரிகளைப் போலல்லாமல் காகித பேட்டரியை மடிப்பு வெட்டுதல் மூலம் பயன்படுத்தலாம். பேப்பர் பேட்டரி பேட்டரியாகவும் மின்தேக்கியாகவும் பயன்படுகிறது. காகித பேட்டரி என்பது மிக மெல்லிய அளவு கொண்ட ஒரு நவீன சேமிப்பு சாதனமாகும். இது மிகவும் சிக்கனமான, மக்கும் மற்றும் உயிர் இணக்கத்தன்மை போன்ற சிறப்பு பண்புகளை கொண்டுள்ளது. காகித பேட்டரி 1.5 வோல்ட் மின்னாற்றலை உருவாக்க முடியும். காகித பேட்டரியின் வெளியீட்டு மின்னழுத்தம் தேவையின் அடிப்படையில் தனி பயனாக்கப்படலாம். பேப்பர் பேட்டரியின் தீமைகள்: காகித பேட்டரியில் பயன்படுத்தப்படும் கார்பன் நானோ குழாய்கள் மிகவும் விலை உயர்ந்தவை. பேப்பர் பேட்டரியை உள்ளிழுத்தால் வீணாகி நுரையீரலை சேதப்படுத்தும். மின்னணு கழிவுகள் காகித பேட்டரிகள் மூலம் உருவாக்கப்படுகின்றன. பல்வேறு துறைகளில் காகித பேட்டரிகளுக்கு ஏராளமான பயன்பாடுகள் உள்ளன. மின்னணுவியலில் காகித பேட்டரி பொதுவாக மொபைல்கள், மடிக்கணினிகள், கால்குலேட்டர்கள், கேமராக்கள், மவுஸ், கீபோர்ட், ப்ளூடூத் சாதனங்களில் பயன்படுகிறது. இதேபோல் செயற்கை திசுக்கள், அழகு சாதன பொருட்கள், மருந்து விநியோக அமைப்புகள் மற்றும் பல பயன்பாடுகளாக மருத்துவ அறிவியலில் பயன்படுகின்றன. ஆட்டோமொபைல்கள் மற்றும் விமானங்களில் காகித பேட்டரிகள் ஹைபிரிட் வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. நன்றி.